ஆயிடாம்மா. இன்னைக்கு லக்ஷ்மி அக்காவுடைய ஸ்டோரி வந்து முடியுது. ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் ட்ரெயினில் போகும்போது சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ பேசிக்குவாங்க. பட் அது என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவாக கஷ்டப்படுற விஷயம்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ அது வந்து லாஸ்ட்டில் இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னா, இப்போ வரைக்குமே அவங்க ஒரு கிறிஸ்டியன். பட் அவங்க ஒரு கிறிஸ்டியானிட்டியில் இருந்தால் கூட உலக பிரகாரம் அது ஒரு மதம். ஓகேவுங்களா? அது மனுஷன் பிரித்தது தான். அதனால் அது எல்லாருக்கும் அது ஒரு மதமாக தெரியுது. எல்லாமே ஒரு மதமாக தெரியுது. உலகத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் மதங்கள் கிடையாது. தெய்வம் ஒன்றே ஒன்று தான். சரிங்களா? அது கர்த்தர் மட்டும்தான். அது நான் நம்புகிறேன். ஏன்னா நான் பைபிள் படிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புவீங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை நம்ப வைப்பார். சரிங்களா? சரி, வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் வந்து நிறையவே அவங்க ட்ரபிள் அனுபவிச்சு இன்ன வரைக்குமோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு ஆக போகுது. இன்ன வரைக்குமும் கூட அவங்க வந்து அது ஒரு எதுவுமே அவங்களுக்கு பிடிப்பு இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அண்ணன் சொன்னேன் இல்லையா? அவங்க அண்ணன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணி, அவ்வளோ இது பண்ணி, கடைசியில் யாரையுமே வாழ விடல. 2 தங்கச்சிங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இன்ன வரைக்கும் அவரும் பிளாட்ஃபார்மில் தான் படுத்துட்ருக்காரு. அதான் சொல்கிறேன், அது மாதிரி இந்த மாதிரி பாவத்தை கொட்டிக்கிட்டு அப்படி தான் சொல்ல தோணலை. காலங்கத்தால் எனக்கு அது மாதிரி சொல்லக்கூடாது நான் நினைக்கிறேன். எல்லாரையும் அன்போடு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். பட் அவங்களுடைய சுச்சுவேஷன், அவங்க 2 தங்கச்சி இருக்காங்க. அவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது, ஒருத்தவங்க வந்து 2 பெண் குழந்தை வச்சுருக்காங்க. இப்போ சொன்ன லக்ஷ்மி அக்கா வந்து 3 ஆண் பசங்க. அவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது எந்த பசங்களும் இப்போ கவனிக்கிறது இல்லை. கவனிக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருமே இல்லை. அது மாதிரி கைவிடப்பட்ட நிலமையில அங்கே கொஞ்ச நாள், இங்கே கொஞ்ச நாள், இந்த மகன் வீட்டில் கொஞ்ச நாள், அந்த மகன் அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு, அவங்க மருமகளுக்கெல்லாம் பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு, எடுப்பு வேலைலாம் செஞ்சுட்டு, அவங்க ஒரு இதுவாக ஒரு உரிமையாக உட்காந்து அந்த வீட்டில் அவங்களால சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போவும் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அவங்க அண்ணன் அவ்வளோ போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க அம்மா அவ்வளோ சேர்த்து வச்சு 2, 3 இடம் வாங்கி பிள்ளைங்களுக்காக சேர்த்து ஒன்று சாகிற வரைக்குமே அவங்க வந்து ரொம்ப பொறுப்பாக இருந்தாங்க. ஆனால் இவர் குடிச்சிட்டு ரொம்ப வஸ்ட்டாக பிஹேவ் பண்ணிவிட்டு, ரொம்ப காசுங்களை அழிச்சிட்டு, எல்லா இடத்தையும் விற்று தர சொல்லி காசெல்லாம் அழிச்சு, ஒன்றுமே இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்துட்ருக்காரு இன்ன வரைக்கும். அதனால் வந்து தங்கச்சிங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கும் கிடைக்கல. அவர் ஒரு ஆள், ஒய்ஃப்லாம் கிடையாது. ஒய்ஃப் இறந்துட்டாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒய்ஃப்லாம் இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எதுவுமே அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அவருக்கு. அப்படி இருந்தால் தங்கச்சிங்களுக்கு விட்டு கொடுத்துருந்தா, தங்கச்சிங்களில் 2 தங்கச்சிங்களை ஏதாவது ஒரு வீட்டில் கொஞ்ச நாள் கூட இருந்து, இல்லை ஏதாவது ஒரு தங்கச்சி வீட்டில் கன்ஃபார்ம் வந்து நல்லபடியாக பார்த்துருப்பாங்க. அவங்க சின்ன தங்கச்சி வந்து கொஞ்சம் நல்லவங்க தான். இவங்க வந்து ஏன்னா இவங்க பிள்ளை வீட்டில் இருக்காங்க. அவங்க வச்சு பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்க கொஞ்ச நாள் வச்சு பார்த்தாங்க. இவர் குடிச்சிட்டு நடு வீட்டில் வந்து படுத்துக்கிட்டு ஒரு டீசென்ட் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கவே அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டு ஒரு மாதிரி பேசவே இவர் வந்துட்டுருக்காரு. தான் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மட்டும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு தான் இருப்பீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் உங்களால் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அதையும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இது மாதிரி இருக்கும்போது இவங்க இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு பிடிப்பு இல்லை, இவங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லை, தங்கறதுக்கு வீடு கிடையாது. இதெல்லாம் ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன்னா, மற்றவங்க எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து நீதிமான்களை அப்பத்திற்கு இறந்து திரிகிறதில்லை, விடுகிறதில்லை அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி உண்மையாகவே கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது நம்மளுக்கு சுற்றி 1000 கஷ்டம் வந்தாலும் கர்த்தரிடத்தில் நம்ம என்றைக்குமே உண்மையாக இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாப்பார். வரும், சுற்றி பிரச்சனைகள் வரும். பட் அவர் இருக்கும்போது நம்ம இருதயத்துக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். நம்ம விட்டுட்டு போகணும், நம்ம ஏன் தான் இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் வரவே வராது. ஆண்டவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார், விடவே மாட்டார். இவங்க கொஞ்சம் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வந்து இத்தனைக்கும் அவங்க கொஞ்சம் ஊழியம் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஊழியத்துக்கெலாம் சின்ன ஊழியத்துக்கெலாம் போகிறாங்க. சபை ஊழியம் கொஞ்சம் செய்கிறாங்க. சபை ஊழியம்னா அந்த பெருக்கிறது, பாய்ப்போடு இந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிறாங்க. பட் என்ன தான் செஞ்சாலும் சில பழிவாங்கிற குணம்லாம் இவங்களுக்கு. பழிவாங்கிற குணன்றது வந்து அதை விட பணத்து ஆசை, இடம் ஆசை. என்ன எங்கே ஏமாற்றிடுவாங்களோ, என்னை மோசம் பண்ணிடுவாங்களோ. ஆல்ரெடி அது அப்படி நடந்திருக்கு தான் அவங்களுக்கு, இல்லை நான் சொல்லலை. ஆனாலும் ஒரு கிறிஸ்டியனில் இருக்கவங்க வந்து பணத்து மேலே வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் போகவே கூடாது. கர்த்தர் மேலே மட்டும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கர்த்தர் கண்டிப்பாக செஞ்சு தருவார்.
அது நான் நெறைய பேர் லைஃப்ல பார்த்துருக்கேன். எத பத்தியுமே கவலையே பட மாட்டாங்க. சாதாரணமா போயிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப்ல பார்த்தா, அ காசு பணம் தானா வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தானாவே கிடைக்கும். கேட்டு கிடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே என்ன தேவையோ அது எல்லாமே ஆண்டவர் செஞ்சுட்டே வருவாரு. அற்புதமா செஞ்சுட்டே வருவாரு. ஆனா அவங்க அந்த பணத்த பார்க்குறதோ, மத்தவங்க பதவிய பார்க்குறது எதுவுமே பார்க்கவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள போயிட்டே இருப்பாங்க. தன்னால வந்து என்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கும். பட் இவங்க அப்படி இல்லாம, கொஞ்சம் தனக்குன்னு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த உலக ஆசை கொஞ்சம் இருக்கு அவங்களுக்கு. இது பொதுவாவே நெறைய எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் அவங்களுக்கு அது இல்லாம இருந்தால், கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. இந்த மாரி ஒரு சூழ்நிலையில விட மாட்டாரு கண்டிப்பா. அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த கதை வந்து இனிதே முடிகிறது. அவங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? பாய்.